இப்போ இந்த ஒரு சில இடங்களெல்லாம் இந்த லிஃப்ட் லாக் ஆகி நின்னுக்குது இல்ல சார், பாதியா நின்னுக்குது, உள்ள லாக் ஆயிடுறோம், குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இந்த கடைகள்ல வீடுகள்ல எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அது நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நிக்கிறதுக்கான காரணம் வந்து பவர் ஃபெயிலியர் ஆகும்போது மோஸ்ட்லி எல்லா லிஃப்ட்டுக்கும் பவர் இல்லாதனால லிஃப்ட் இன்பிட்வீன்ல மாட்டி நிற்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்டரி டிவைஸை கொண்டு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த பேட்டரியோட ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நமக்கு மெயின்டெனன்ஸ்ல செக் பண்ணணும். அந்த செக் பண்ணி அது இன்கேஸ் அது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது, பேட்டரி இமீடியட்டா மாற்றணும், அதை மாத்திரணும். ஸோ அதில் நம்ம இந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு அடுத்தது அந்த இன்கேஸ் அது இப்படி உள்ள ஆள் யாராவது மாட்டுறாங்க, இந்த லிஃப்ட் இன்பிட்வீன் த ஃப்ளோர்ல நிற்குது அப்படின்னா அதை ரெஸ்க்யூ பண்றதும் ஒரு ப்ராப்பர் ஒரு டெக்னீஷியனோ இல்ல ட்ரெயின்டான அங்க இருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சன் மட்டும் தான் அதை ரெஸ்க்யூ பண்ணணும். ஸோ எல்லாருமே போய் நம்ம டோர் ஓப்பன் பண்றதோ அந்த எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதை எப்படி ரெஸ்க்யூ பண்றங்கிற ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியாதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ நமக்கு ஒரு டெக்னீஷியன் அங்கே ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அங்கே ஆள் உள்ள இருக்கவங்க எடுக்கிறதா இருந்ததுன்னா பில்டிங்ல இருக்க ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சன் ட்ரெயின்டா இருக்கணும். ஸோ அந்த ட்ரெயின் பர்சன் நமக்கு ரெஸ்க்யூ பண்றது மூலமா மோஸ்ட் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். சார் இப்போ ரொம்ப 14 ஸ்டேஜ் 15 ஸ்டேஜுக்கு மேல ஒரு 14 அடி 15 அடிக்கு மேல போனா ஃப்ளோர்ஸ் மேல போனா அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன சார்? சார் இதுக்கு முன்னாடி இருந்த லிஃப்ட்டுங்கள் எல்லாமே வந்து நமக்கு டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற லிஃப்ட் எல்லாமே தமிழ்நாடு லிஃப்ட் அண்ட் எஸ்கலேட்டர் ஆக்ட் படியே எந்த ஒரு லிஃப்ட் இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும் வித் சேஃப்டி கேட் இருக்கணும், ஓவர்ஸ்பீட் கவர்னர் இருக்கும், ஆட்டோமேட்டிக் ரெஸ்க்யூ டிவைஸ் இருக்கணும். இன்கேஸ் ஆள் உள்ள மாட்டினாங்கன்னா அவங்க ரெஸ்க்யூ பண்றதுக்காக ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஸோ இந்த படியே ஆஃப் லிஃப்ட்ல நம்ம இந்த ஆக்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம லிஃப்ட் ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனைகளும் பாதகமும் நடக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லிஃப்ட்டுங்கள தான் இப்போ மோஸ்ட்லி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை நமக்கு ப்ராப்பரா அப்கிரேட் பண்றோமா மாடர்னைஸ் பண்றோமாங்கிறத பார்க்கணும். இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிஃப்ட் எல்லாமே இப்போ அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தா இந்த இஷ்யூஸ் நடக்காது. ஒருவேளை ரொம்ப ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டு உள்ள திறக்க முடியாத சுச்சுவேஷன்ல நம்ம உள்ள என்ன சார் ஆப்ரேட் பண்ற மாதிரி? உள்ளங்கிறது எந்த ஒரு சேஃப்டி கண்டிஷன்ஸ்லயும் உள்ள வந்து ஒரு எமர்ஜென்சி அலாம் பட்டன் இருக்கும். சார் ஒரு அந்த எமர்ஜென்சி அலாம் பட்டன் நம்ம பிரஸ் பண்றது மூலமா நம்ம உள்ள மாட்டிருக்கோங்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ வெளியே இருக்கிற ஒரு ட்ரெயின்டு ஒரு டெக்னீஷியனோ இல்ல ஒரு அங்க இருக்கிற தெரிஞ்ச லிஃப்ட் ரெஸ்க்யூ பண்றதுக்கான தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து நம்ம உள்ள இருக்கவங்களை எந்த மெத்தட்ல எல்லாம் பண்ண முடியுங்கிறத அவங்க ஆராய்ஞ்சு பார்த்து அதை ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. ஸோ உள்ள இருக்கிற பர்சனுக்குமே அவங்களுக்கு கம்ப்ளீட்லி வென்டிலேட்டடா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயத்தினால மட்டும்தான் அவங்க டென்ஷன் ஆவாங்களே தவிர ஸோ லிஃப்டோட வென்டிலேஷன்னாலேயோ இல்ல மற்ற ஒரு கண்டிஷன்னாலேயோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் வராது. இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நமக்கு ஒரு எமர்ஜென்சி அலாம் பட்டன் இருக்கும். அதுக்கு அடுத்து இன்டர்காம் இருக்கும். இன்டர்காம் மூலமா அவங்க உள்ள இருக்கவங்க கூட வெளில இருக்கவங்க கனெக்ட் பண்ணி பண்ணலாம். அண்ட் உள்ள இருக்கவங்க எந்த ஒரு கண்டிஷனாலையும் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வெளில இருக்க லிஃப்ட் வந்து எந்த ஸ்டேஜில் நிக்குது, பாதியில நிக்குதா, இன் பிட்வீன் ஃப்ளோர்ல நிக்குதா, லெவல்ல நிக்குதாங்கிறது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க அதை ரெஸ்க்யூ பண்ண ட்ரை பண்ணி அது ரிஸ்க்காக தான் போகும். வெளியே இருக்க ஒரு பர்சன் மட்டும் தான் உள்ள இருக்கவங்களை ரெஸ்க்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் ட்ரெயின்டா இருக்கணும். ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு ட்விட்டர்லாம். ஒருத்தர் வந்து உள்ள ஏதோ ஒரு பேட்டரியோ எடுத்துன்னு போறாரு லிஃப்ட்ல, அது ஃபயர் ஆகி அவர் வெடிக்குது, அது அவர் டெத் ஆகுறாரு. அவரை அங்க இருந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வெளியே போறாங்க. பார்த்துருக்கீங்க ஒரு 2-3 டேஸா அது. ஸோ அது என்ன சார், என்ன ஆச்சு, அது என்ன சார்? அது ஒரு பியூர்லி கோஇன்சிடென்ஸ் தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேட்டரி மூலமா நமக்கு ஒரு எலக்ட்ரோ சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி அது மூலமா நமக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸோ இதனால அது நடந்ததுங்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கோஇன்சிடென்ஸ். வீட்டுல லிஃப்ட்லாம் வச்சிருப்பாங்களா சார்? 3 மாடி 4 மாடி அந்த மாதிரி வச்சு அவங்களாம் என்ன மாதிரி வந்து பராமரிக்கணும், எப்படி இருக்கும்? ஸோ பராமரிப்புங்கிறது என்னன்னா லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏஎம்சி எல்லா ஒரு லிஃப்ட்டுக்கும் ஏஎம்சிங்கிறது மேண்டேட்டரி சார். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கேர்ங்கிறது மேண்டேட்டரி. ஸோ அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ்ல இந்த ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே இந்த டெக்னீஷியன்ஸ் பார்க்கும்போது அந்த லிஃப்ட் வந்து நமக்கு ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி அதுலயும் ரிப்போர்ட் நமக்கு எல்லாமே இருக்கும், லாக் புக் இருக்கும். ஸோ அந்த லிஃப்ட் நமக்கு எந்த காம்பனன்ட் எந்த டைம்ல மாத்திருக்காங்க என்னங்கிற டீடைல் ரிப்போர்ட் அதுல இருக்கும். ஸோ அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கும்போது அந்த லிஃப்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. பில்டிங் ஓனர் சைட்ல இருந்து ஏஎம்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு டெக்னீஷியன் பார்த்துக்குவாங்க.